வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்தியம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் இரவு 9 மணி முதல் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் கிழமைக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்காக தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 18,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சட்டங்கள் அடங்கும். அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் சட்டங்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சட்டங்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி திருப்பதியில் வழங்கப்படும் ஸ்லாட்டட் சௌதர்ஷ டிக்கெட் நிலவரம். இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதர்ஷ டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளை தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் சட்டங்கள் சென்று கொண்டது. மொத்தமாக 1150 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகிறது. பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் வழங்கப்படும் தரிசன டிக்கெட் நிலவரம் இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான இரவு 8 மணி மற்றும் இரவு 9 மணி புக்கிங் சட்டங்கள் சென்று கொண்டது. மொத்தமாக 1050 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகிறது. பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து சூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.